கிறிஸ்தலார் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும் என்று சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நன்மையான நாட்களை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ண நாள் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 6 நாளையும் ஆண்டவர் படைத்து நல்லது நல்லது என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த நாளில் எனக்கு ஏதாவது தீமை நடக்குமோ, ஏதாவது ஒரு பயம் உண்டாகுமா, அது பிரச்சனை வந்துருமோ என்று நீங்கள் அப்படி எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே சொல்லணும், ஆண்டவரே இது நீங்கள் உண்டு பண்ண நாள், நீங்கள் உண்டு பண்ண நாள் நல்ல நாள் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவை மையமாய் கொண்டு வாழ்கிற உங்களுக்கு நல்ல நாள் தாங்க. உங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். காரணம், எல்லா நாளையும் படைத்தவர் கர்த்தர். அவர் உங்களோடு கூட சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் தெரியுமா? இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், படிப்பு காரியத்தில், ஊழியத்தில் எல்லாவற்றுக்காக நான் கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க போகிறேன். கர்த்தரே இந்த நாளில் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு மகிழ்ச்சியாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். காலை எழுந்த உடனேயே சிரித்த முகத்தோடு தேவ சமூகத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் எப்பொழுதும் கண்ணீரோடும் வேதனையோடும் வருத்தத்தோடு வராதீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைங்க எப்போதும் வருத்தமாக இருந்தாங்கன்னா தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு அந்த பிள்ளைங்க வருத்தமாக இருக்கிறது உண்மையான தாய் தகப்பனுக்கு பிடிக்காது. அதை காட்டிலும் பொல்லாதவாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நமக்கு நன்மையானவைகளே செய்வார். தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆகையால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை சொல்லுங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் நான் மகிழ்ந்து களி கூறப் போகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடரும். காட் பிளஸ் யூ.